அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அன்னை வழி அருள்வாக்கில் நாம் பிரெஞ்சை பயில்களை தொடங்குகிறோம். இப்ப la paix அப்படிங்கிறது பீஸ் பத்தி வருது. que la paix se manifeste en toi de plus en plus constamment et intégralement. இந்த கங்கிறது பொதுவா தட் இங்க வந்து லெட்னு போட்டுக்கணும், இங்கிலீஷ்ல போட்டா let the peace so be manifested அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல on toi in you more the plus of plus வந்து more and more constamment constantly intégralement முழுமையாக அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து that the peace be manifested in you, நான் இங்கிலீஷ்ல காட்டுறேன். Let the peace be manifested in you more and more constantly and integrally. அப்ப இது வந்து ரொம்ப நல்ல ஒரு நம்பிக்கை ஊட்டும் சொற்றொடர். அமைதி வந்து மேலும் மேலும் தொடர்ந்தும் முழுமையாகவும் வெளிப்படட்டும் அப்படிங்கிற பொருள் வருது. தமிழ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் அமைதி மேலும் மேலும் தொடர்ந்து முழுமையாக வெளிப்படட்டும் அப்படிங்கிறது ரொம்ப அழகான இன்னைக்கு மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கு. திருப்பி அதை சொல்லி நிறைவு செய்யறேன். Que la paix se manifeste en toi de plus en plus constamment et intégralement. இந்த கான்ஸ்டமோல 2 எம் இருக்கு. அப்ப அது நிறுத்தி கான்ஸ்டமோ அப்படின்னு படிக்கணும். கான்ஸ்டமோன்னு இங்கிலீஷ்ல 2 எம் இருந்தா ஒரு எம்மா கன்சிடர் பண்ணலாம்னு ரூல் இருக்கு. பட் இங்க அப்படி பண்ண முடியாது. நாம வச்சுங்க. Merci beaucoup à tous. Merci à la mère. Merci à Chouia.